சென்னை எண்ணூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய அமோனியா வாயுவால் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது உடல்நலம் மற்றும் வாயு கசிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உறவினர்கள் கூறும் தகவலை தற்போது கேட்கலாம். அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆகி நேற்று நைட்ல இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ இங்கே காலையில இருந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு அதிகாரிங்க கூட இங்கே வரல. எங்களை என்னன்னு பார்க்கல. இவ்வளோ போலீஸ்காரங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க தெரியுங்களா? 400-500 போலீஸ் இருப்பாங்க. ஆனால் யாருமே எங்களை பாதுகாக்கவோ எங்களை காப்பாத்துறதுக்கும் இங்கே வரல. இந்த கம்பெனி கேட்டை காப்பாத்துறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க, பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் செத்தா அள்ளி போடுறதுக்கு தான் கவர்மெண்ட் வருவீங்களா? யாராவது எட்டி பார்த்தீங்களா? அப்போ 100 பேர் 50 பேர் செத்து இருந்தா எட்டி பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ நாங்களாம் சாவறதுக்காக எங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? என்ன நடந்துச்சுன்னு கூட எந்த அதிகாரியும் கேட்கலன்னா நீங்க எதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கீங்க? எதுக்கு பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்னு எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏன் இவ்வளவு போலீஸ் வந்திருக்காங்க? எங்களை பாதுகாக்கவா? எங்களை பாதுகாக்கிறாங்களா? கம்பெனி கேட்ட பாதுகாக்கிறாங்களா? நீங்களே பாருங்க. நாங்கள் இல்லை மூடுறோம், இதுக்காக இது மேல் நடக்காது எதுவுமே எங்ககிட்ட இது வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, இதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களாம் ஃபிஷர்மேன் தானே, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னும் ஒரு 2 நாள் கழுதியாக கற்றுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க, அவ்வளோதான். இதுதான். ஆனால் உண்மையிலே இதுதான் நடக்க போகுது. இங்கே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்போ அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே நிலத்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அது ஃபுல்லாக இங்கே தண்ணியே இங்கே சரி கிடையாது. காற்றும் ஒரே பொல்யூஷனு, அதையும் பண்ணிட்டாங்க. வேலை வாய்ப்பும் கிடையாது எங்களுக்கு. அப்புறம் எதுக்காக ஃபுல்லாக ஆயில்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயில் கொட்டிட்டாங்க. இன்னும் அதுவே எங்களுக்கு முடியல. அதுலேயே எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. பார்த்தீங்கன்னா அதுலேயே மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. இப்போ கடலாண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்மெல்லோட பார்த்தீங்கன்னா மீன் கவுச்சி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் நிறைய செத்து போய் கிடக்குது. இப்போ அதனுடைய வாழ்வாதாரமே எங்களுக்கு போச்சு, ஆரோக்கியமாக போகுது. அப்படியேப்பட்ட இந்த கம்பெனிஸ் எங்களுக்கு எதுக்கு? இது எங்கள் ஏரியாவில் எதுக்கு இவங்க வைக்கிறாங்க? எது ஒரு தண்ணி வரல, காதடிச்சுன்னு இருக்கிறோமா? இன்னாதான் அது. அப்போ எங்களுக்கு என்ன நடவடிக்கை தான் சொல்லுங்க? வயசானவங்க இப்ப நாங்கனால எப்படி ஓடிடுறோம்? வயசானவங்களாம் எப்படி ஓடுவாங்க? கம்பெனிக்காரன் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் மக்கள்லாம் எங்கன்னா போங்கன்னு எங்களை ஒரு பொது மக்கள்லாம் எங்கன்னா கொண்டு போய் விடணும். எதுவுமே விடாதான். அப்ப எப்படி? அப்ப நாங்க போராட்டம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? எல்லாமே கரெக்டா தானே நாங்க பண்ணிருக்கோம். இவ்வளவு தூரத்துக்கு நாங்க இந்த கம்பெனி வளர விட்டது நாங்க தப்பு. அப்பயே நாங்க இழுத்து மூடி இருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. இந்த பகுதியில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இந்த பைப் லைன் லிக்விட் அமோனியா, இந்த லிக்விட் அமோனியா விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. ஹார்பரில் கப்பலை வர வச்சு அந்த கப்பல்லேருந்து 2 வண்டி 3 வண்டி எடுத்து உரத்துக்கு தயார் பண்ணி போட்டு இருந்தாங்க அவங்க. இதில் லாபம் நிறைய இருக்குன்ற நோக்கத்தில் இந்த கம்பெனி தனியாக அந்த 4 மெதவு நீங்கள் கடலில் பார்த்துருப்பீங்க. அந்த 4 மெதவுமே ஒரு ஹார்பருக்கு சமமாக டெல்லி கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது எண்ணூர் போர்ட்டு, சென்னை போர்ட்டு, இந்த 2 இதுக்கும் எப்படி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு லைசன்ஸை இந்த 4 மெதவிக்கு இந்த கம்பெனி வாங்கி இங்கே இந்த பைப் லைன் போட்டிருக்காங்க. இதில் வர்ற அமோனியா இறக்குமதி பண்ணி இவங்க சேல்ஸ் பண்ணி இதில் முதலீடு சம்பாதிக்கிறாங்க. இந்த ஸ்மெல் இன்னும் தன்மை உருவாக்குனாக்கா இது லைட்டாக தான் லீக்கேஜ் ஆகிருக்கு. ஆனால் கப்பலில் வரும்போது அது கப்பலில் பவர் பண்ணி தள்ளும் போது லீக்கேஜ் ஆகியிருந்தாக்கா தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் முழுங்கினாக்கா எப்படி வெளியே வர்றதுக்குள்ள மூச்சு தன்மை எவ்வளோ நேரம் அடக்க முடியுமோ இந்த தன்மை இழுத்த உடனேயே அப்படியே ஸ்டக் ஆகிடும். இந்த வட்டாரம் 10 கிலோமீட்டர் அளவில் இது வெடிச்சு செதறிருந்தாக்கா போபாலை விட ஒரு பெரிய அளவு மோசமா இந்த பகுதியை இழப்பை சந்திச்சிருக்கோம். இது போன்ற கம்பெனிகள் இங்க பைப் லைன் போயிடுச்சு, அந்த பக்கம் ஒரு பைப் லைன் போகுது. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செய்யற வேலை, பிரமுகர்கள் இந்த வேலையை செய்யறாங்க அவங்க லாபத்துக்கு. அதனால என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த பகுதி போபாலை விட மோசமா சந்திக்க தான் போகுது. அது எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்க ஜனம் நாங்க எல்லாமே அழிய தான் போறோம்.